சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சசிகலா அவர்கள் நானும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி இறங்கியிருக்கிறாங்க. எதிரிகளையும் துரோகிகளையும் அவங்கள பாடம் புகட்ட நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சபதம். கடைசியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்தாங்க சமாதியில். அதுக்கு பிறகு இப்போ ஒரு சபதம். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அந்த அம்மா மாதிரி ஒரு அதாவது மன்னர் ஆட்சி காலம் மாதிரி தான் இப்போ இதை பார்க்கணும். இது முழுக்க முழுக்க மன்னர் ஆட்சியில் என்ன நடந்ததோ இந்த மக்களாட்சியிலையும் நடந்தது. அதுனா அதிமுகவில் தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு ராஜகுருவாக இருந்தது சசிகலா. அந்த அம்மையார் தான் எல்லாமாவும் இருந்துச்சு. இல்லைன்னா ஜெயலலிதாவை என்றைக்கே காலி பண்ணிப்பேன். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இப்போ ஜெயலலிதா காலினால இவங்க காலி இல்லை, இவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பவர். இப்போ நீங்கள் இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜெய்சங்கரையும் அமித்ஷாவையும் தூக்குங்க, மோடி ஜீரோ. அடுத்த செகண்ட் மோடி ஜீரோ. புரியுதா? ஜெய்சங்கரை விடுங்க, அமித்ஷா மட்டும் நீங்கள் தூக்குங்க, இந்திய அரசியலில் மோடி ஜீரோ. இது பொலிட்டிக்கலி, அது இன்டர்நேஷ்னல். இந்த ரெண்டு பேரை மட்டும் மினிஸ்ட்ரியிலேருந்து கழட்டிட்டீங்கனாலோ இல்லை அவர்களை கட்சி ஏதோ ஒன்று தூக்கிட்டீங்க அப்படின்னா மோடி ஜீரோ அடுத்த செகண்ட். ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்றினாலும் அந்த இம்பேக்ட். அதே நேரத்தில் மோடி இல்லாமல் ஜெய்சங்கரும் இவரையும் தனியாக விட்டீங்கன்னா, வேற பிரைம் மினிஸ்டரை கொண்டு ஜெய்சங்கரை விட்டீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல இருந்தவர் தான் ஜெய்சங்கர், விட்டீங்க அப்படின்னா ஜெய்சங்கர் காலி. புரியுதா? அதே மாதிரி அமித்ஷாவை கொண்டு போய் வேற ஒரு ஆதிக்கம் மிகுந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அமித்ஷா காலி. இதுதான் இயற்கை. நீங்கள் இவரை வச்சு இப்போ அதான் கோழி முன்னாடி வந்துச்சா முட்டை முன்னாடி வந்துச்சான்றக்காக தான் இது. ஸோ சசிகலா இல்லைன்னா அன்னைக்கு ஜெயலலிதா இல்லை. அதுதான் உண்மை. சசிகலா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது. எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணி அவங்க சீட்டு கொடுக்கறது, லோக்கலில் பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லா லாபியும் பண்ணது பாதிக்கு பாதி. அட்மினிஸ்ட்ரேஷன் வேணால் ஜெயலலிதா பண்ணிக்கலாம், முடிவுகள் ஜெயலலிதா எடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு பக்கபலமாக சசிகலா மட்டும் இல்லை அப்படின்னா சாத்தியமே இல்லைன்றது ஊரறிஞ்ச உண்மை. ஏன்னா இப்போ இருக்கவன் பாருங்கள், சசிகலா இப்போ நேற்று தினகரன் தினகரன் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் தினகரன் நேற்று விட்ட ஒரு அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கேடு கெட்ட கேவலமான அமாவாசைத்தனமான ஒரு இது. நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? யார் நீங்களாம் எப்படி தமிழக அரசியலுக்கு வந்தீங்க? சசிகலா இல்லைன்னா உங்களெல்லாம் யாருன்னு தெரியுமா? உங்கள் குடும்பத்தை யாருன்னு தெரியுமா? இவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்களா? இவ்வளோ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்களா? இத்தனை மைக்கு உங்கள் முன்னாடி போட்டிருப்பாங்களா? நீங்கள் சசிகலா மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் உங்களை பெற்று வளர்த்த தாய் மாதிரி சசிகலாவை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். சித்தியே எங்கள் சித்தி தான். அவர் பேசியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சித்தி தான், எங்கள் சித்தி தான். அந்த சித்தி இல்லைன்னா நீ புத்தியே இல்லாமல்லாம் இருப்பீங்க. யார் நீங்களா? உங்கள் குடும்பம் யார் குடும்பம்? அதிமுகவில் எம்பி ஆக்கணும். ஆமாம். அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு சீனியரை ஒரு நீங்கள் சித்தின்றது கூட விடுங்க, உங்களை வெளிச்சத்துக்கு காட்டின ஊர் கிராமத்தில் கிடந்த ஆட்களை கொண்டு இன்றைக்கி சர்வதேச அளவில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மாநில அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியை ஆக்கிறதுக்கு யார் காரணம்? சசிகலா மேலே கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலைன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் அந்த அம்மாவே கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. காமெடி இட்லி திடீர் சாம்பார்னா அந்த திடீர் இட்லி சாம்பார் இப்போ தான் தெரியுதா? ஏன் ஜெயலலிதா இருந்தப்போ வாய் திறந்துட்டீங்கன்னா வாயை நறுக்கி விட்டுருப்பாங்க. நெல் வேற பதறு வேற, காக்கா குருவியெல்லாம் பறந்து எவ்வளவு நெல்மணியை கொத்திட முடியும் அப்படின்ற காக்கா குருவியா? அப்போ ஜெயலலிதா சசிகலா காக்கா குருவியா இல்லை பதரா? தொண்டர்கள் நிறைய இவங்க கிட்ட தான் இருக்காங்களா, எவ்வளோ பேரை கொத்தி தூக்கிட்டு போயிட முடியுங்கிறாரு. இல்லை, அப்போ அது காக்காவாது? அந்த காக்காட்ட தானே நீங்கள் இருந்தீங்க. அந்த காக்கா தானே உங்களை வளர்த்தது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி தானே உங்களெல்லாம் வளர்த்துச்சு அந்த காக்கா. அந்த காக்காவே இப்போ விஷம் வச்சு கொல்ல பார்க்குறீங்கன்றது தான் பெரிய. இதெல்லாம் கேடு கெட்ட மாதிரி. ஏன்னா தினகரன் தன்னோட தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் உங்களை வளர்த்து விட்டதும் இந்த இடத்துல அடையாளம் காட்டினது சசிகலா. இப்போ இது அதிமுக காரங்க திட்டா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எடப்பாடி அவங்க தான் ஆக்குனது. எடப்பாடி எப்படி அப்படின்னா ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கிற இதை ஏதாவது ஒன்று பண்ணி ஏமாத்தியோ முதுகில் குத்தி அவர்கிட்ட பறிக்கணுன்ற யுக்தி. அது கூட ஒரு வகையில் வேறு ஆங்கிளில் பார்ப்பேன். அரசியலில் இதெல்லாம் சகஜம். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த அம்மா ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவை பொய் சொல்லி ஏமாற்றி கையில் காலில் விழுந்து அப்படியே காலவாரி விட்டது எடப்பாடி. அப்போ எடப்பாடி துரோகி விரோதின்றது எல்லாருக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம சொல்லி தான் அது தெரிய வேண்டியது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈட்டியை வச்சு என் முதுகிலேயே குத்தினேன். அதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை தான். சசிகலாவை போட்டு முடக்கி வச்சது, சசிகலாவை இவ்வளோ தூரம் இப்போ வீடு புகுந்து கொள்ளையடிச்சது,
இது எல்லாமே சசிகலாவுக்கு செஞ்ச மாதிரி துரோகம் யாருக்குமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதற்கு முன்பு சசிகலா ஆடின ஆட்டம் இருக்குல்ல, அந்த அம்மாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நசுக்கி புழிஞ்சு கைக்குள்ள வச்சுருந்ததுக்கு இவங்க திருப்பி ஆடிட்டாங்க. அது கூட. ஆனால் தினகரன் இப்படி பேசுகிறது தப்பு. தினகரன் என்னன்னா கருத்து சொல்ல விரும்பலன்னு போல, நீ வேற எதுக்கு போய் நீங்கள் கருத்து எங்கள் கூட்டணி ஜெயிக்கும், நாங்கள் கட்டாயம் பண்ணுவாங்க, அவங்களாம் வரட்டுங்க, அவங்க வந்தால் வரட்டுங்க, அவங்கள நாங்கள் எதையாவது சொல்லிட்டு போங்க. மக்களுக்கு தெரியும் யார் உண்மை. பதறு உதறு காக்கா கர்மாந்திரம் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இது ஏற்க முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ வந்து எதுக்காக இவர் இப்படி பண்ணாருன்னு தெரில. நம்ம வந்து சசிகலா ஆதரவாளரோ அதிமுக ஆதரவாளரோ அது கிடையாது. இருந்தாலும் ஒரு தர்மம் நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த எச்சப்பொறிங்க தான் புதுசு அரசியலுக்கு வரவன் தான் ஏதோ பேசுகிறான், பொய் புரட்டு பித்தலாட்டம், எது பண்ணாலும் ஸ்டாலின்றான், அவன் வீட்டில் எது நடந்தாலும் ஸ்டாலின் தான் காரணன்றான், திமுக தான் காரணன்றான். ஸோ அந்த எச்சப்பொறிக்கிங்க எதோ சொல்லிட்டு போகிறான், முட்டா பயலுங்க, அவன் தற்குறி. அவன் இவ்வளோ நாள் அரசியலில் இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து ஒரு ஆள் இவ்வளோ தூரம் இருந்துட்டு யார் கொண்டு வந்தாங்களோ தெரியாமல் அவங்களே போய் பேசுகிறதுன்றது அவங்க ஆட்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ யார் ஐக்கான்? ஏன்னா அதிமுகவில் போன முறை தோற்றது, குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் ஓட்டு வரலன்னு தான் டிடிவி உள்ளே சேர்த்துது. இப்போ அதுக்கும் வெடி வச்சுட்டாங்களா? தென் தமிழகத்துக்கு எடப்பாடி சம்மந்தமே கிடையாதுங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. அவங்க ஜாதியிலே பல பிரிவுகள் இருக்குது. அதில் வலுவான பிரிவு தென் மாவட்டங்கள் இருக்குது. அது வேறு. டெல்டா வேறு. இவங்களுக்கு அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஓபிஎஸ் கூட இருந்ததுனால எல்லாம் நம்மலாம் ஒன்றுக்கு மண்ணுன்னு கொண்டு போய் அங்கே நிற்க வச்சது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் டெல்டா பக்கம் ஓபிஎஸ் தான் ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லுங்கள் தஞ்சாவூரில் போய், இல்லை வேறு ஏதாவது பகுதியில் நிற்க சொல்லுங்கள் ஓபிஎஸ். அவங்க ஜாதி அதிகமாக இருக்காங்க. மன்னார்குடியில் போய் நிற்க சொல்லுங்கள் ஓபிஎஸ். ஒரு மண்ணாங்கட்டி ஓட்டும் போட மாட்டான். ஆனால் இவர்களை லாபி பண்ணி கொண்டு வந்து தென் மாவட்டத்தில் கொண்டு வந்ததும், ரெண்டாவது சசிகலா வந்து தன் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு லாபி பண்ணி அந்த ஜாதிக்காரங்களை பூரா கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுனால இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த இது எப்போவுமே விளங்காதுன்றது தான். பிஞ்சு பீஸ் பீஸாக போயிடும். கமலஹாசன் சொல்லப்போல என்ன பாடி பீஸ் பீஸாக வருதுன்னு அந்த கதை தான் இது. கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா பாடி பீஸ் பீஸ் ஆகிடும். இப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்லாம் நினைக்கல, பன்னீர்செல்வத்தை சிலர் தூண்டி விட்டு தர்ம யுத்தம்னு போய் உட்கார்ந்தாருன்னு. அந்த உட்கார வச்சது யாருன்னு அந்த அம்மாவும் சொல்லலை. அப்போ பிஜேபியை திட்டுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? 2020 பிஜேபி தானே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஹவுஸ் அரெஸ்ட். இது இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி தான் யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு ஃபோனில் சொல்லுவாங்க. வீட்டிலே உட்காந்துருப்பாங்க, அக்கௌண்ட்லாம் சீஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ சசிகலா அரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும். என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பெயிலை கேன்சல் பண்ணுறதா என்னன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. பரவலுக்கு கண்டிஷன்லாம். அதனால இந்த அம்மா வந்து கட்டாயம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அதை அழிச்சிடுவாங்க. இப்போ பெயில் கொடுத்துருக்கிறது பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறது தான். அப்போ அதிமுக உடைக்க பார்த்தது பாஜகலாம் அவங்க வாயை திறந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணி சொல்ல முடியும்? உயிர் வாழவே முடியாது. நான் தலையில் கை வச்சு நீ நாசமாக்குனது யார் அப்படின்றது அந்த அம்மானால சொல்ல முடியாது. மூணை தொட்டது யாருன்றக்காக தான். அந்த ஃபோட்டோலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து போகும், மனசுக்குள்ள அப்படியே வந்து போகும். அந்த கை, அந்த தலை, புரியுது அவங்களுக்கு? அந்த தலை, அந்த கை வந்து அந்த தலையில் வச்சதோடு தான் நாசம், சர்வநாசம், ஜெயிலுக்கு போனது. அதான் அந்த அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் இந்த அம்மா இப்போ வாய் திறக்க முடியாது பாவம். இப்போ கொடநாடை பற்றி அவங்க பேசுவாங்களா? எல்லாம் பேசவே முடியாது. கொடநாட்டில் அந்த மத்தியில் இருக்க ஒரு ஆளும் தொடர்பு இருக்குது, அந்த நபருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த நபர் தான் பிளான் பண்ணி கொடுத்தது. அப்பல்லோ ஏன் ராஜ்நாத் சிங் வந்து உட்கார்ந்தாரு? அப்பல்லோ வாசல்ல வெங்கைய நாயுடு ஏன் உட்கார்ந்தாரு? இல்லை நிர்மலா சீதாராமன் ஏன் வந்தாங்க? உள்ளுக்குள்ளே வந்தது யார்? இதை பற்றிலாம் அந்த அம்மா பேசுவாங்கன்னா பேசுவாங்க. கவர்னர் ரோசையா இல்லை அதுக்கு பிறகு வந்த வித்யாசாகர் ராவ் அவரே இங்கே இருந்தார், கடைசி நேரத்தில் ஏன் ஓடினார்? எதையுமே அந்த அம்மா சொல்ல முடியாது. அந்த அம்மா பாவம். அந்த அம்மா என்னென்னலாம் ஆதிக்க சக்தியாக திகழ்ந்துச்சோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பு சக்தியாக மாறிடுச்சு. இல்லை சார், இப்போ 9 வருஷம் கழிச்சு அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சி அரசியலுக்கு வரணும்னு டச்சு விட்டு போயிருக்கோம். அவங்க எல்லாம் வேறு வேறு கட்சி போயிருப்பாங்க. வீடியோக்கள்லாம் இருக்குது எல்லா அதாவது ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் போனதுலேருந்து உள்ளுக்குள்ளே நடந்த எல்லா சம்பவமும், உள்ளுக்குள்ளே ஜெயலலிதா எப்படி இருந்தாப்புல எல்லா டாக்குமெண்ட்டும் தினகரன்ட்டே இருக்குது, சசிகலாட்டே இருக்குது. சசிகலாட்ட இருந்து தினகரன் தான் ரெடி பண்ணது, சசிகலாட்ட கொடுத்துட்டாங்க, காப்பி தினகரன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அட்மிட் ஆனதுலேருந்து அந்த அம்மாவுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இடையில கூட தினகரன் ஃபோட்டோ விட்டாப்புல பாருங்கள், ஸ்கூல் பிள்ளை மாதிரி ரெட்டச்சடை போட்டு ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு மோசமான ஒரு படத்தை வெளியிட்டாங்க. ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி கொண்டுட்டாங்கன்னு இவங்க சவப்பெட்டியை வச்சு ஓட்டு கேட்டாங்க, அதுக்கு பதிலுக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த அம்மாவோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இவங்க எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ என்னென்னா பாஜக அண்டி தான் இவங்க பிழைக்கணும்.
பாஜக விட்டால் அது தினகரன் அந்த ஃபேமிலியே பிழைக்க முடியாது, காசை பூரா பிடிக்கிட்டு ஜெயிலில் போகும். அது எப்படி டெவலப் ஆகுது அதனுடைய அரசியல் பின்புலங்கள் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி. நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.